ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சத்திரம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேக்கரி ஸ்டைல் டீ கேக். பேக்கரி ஸ்டைல் டீ கேக் பண்றதுக்கு ஒரு பவுல்ல 6 முட்டையை உடைச்சு விட்டுக்கோங்க. இப்ப முட்டை உடைச்சு ஊற்றினோடனே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா மில்க் எசன்ஸ் 5 டிராப்ஸ், பட்டர் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன். மில்க் எசன்ஸும் பட்டர் எசன்ஸும் ஆப்ஷனல் தான். அது நம்ம பேக்கரி ஸ்டைல் எக்ஸாக்டா செய்யறதுக்காக நம்ம அது யூஸ் பண்றோம். இப்ப பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு அந்த எக் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஃபோமியா வந்துட்டக்கப்புறம் 200 கிராம்ஸ் சுகர் சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணாத சுகர் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நம்ம வாட்டர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 கப்பு மைதா, 200 கிராம்ஸ் மைதாவை நல்லா இப்போ நம்ம ஹை லோ ஸ்பீட்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும். எப்பவுமே மைதா போடும் போது ஹை ஸ்பீட்ல வைக்கக்கூடாது, லோ ஸ்பீட்ல வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். பேட்டர் ஓவரா மிக்ஸ் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம செய்யறதுனால எக்ஸாக்டா அப்படியே வரணும். நம்ம 10 கிராம்ஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு ஃபுல் ஸ்பீட்ல வச்சு நல்லா பேட்டரை 5 to 7 மினிட்ஸ் பீட் பண்ணணும். நம்ம கேக் ஜெல் போட்ட டைம்ல ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணணும். நல்லா கேக் பேட்டரை இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல ஹை ஸ்பீட்ல வச்சுட்டு 5 to 7 மினிட்ஸ் பீட் பண்ணுங்க. அந்த ஃபுல்ஸ் நல்லா சில்கியா வர மாதிரி இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட க்ரீம் சில்கியா வந்துச்சு. இப்போ அந்த 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணக்கூடாது. பீட் பண்ணால் சைட்ஸ் எல்லாம் கிரன்ச்சி ஆயிடும். இப்போ ஓவன் நல்லா ப்ரீஹீட் ஆகிட்டு நல்லா இப்போ எடுத்துட்டு ஸ்பாச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ள இருக்கிறதெல்லாம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர் பேனை க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். நம்மளோட பேட்டரை அதுல ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா பேட்டரை போட்டுட்டு டேப் பண்ணி விடுங்க. உள்ள இருக்க ஏர் பபிள்ஸ்ல போற அளவுக்கு டேப் பண்ணிட்டு ஓவன்ல வச்சுட்டு 160 டிகிரி 45 மினிட்ஸ் வச்சிருங்க. பேக் ஆயிட்டதுக்கு அப்புறம் டூத்பிக்கை இன்சர்ட் பண்ணி பாருங்க. ஸ்டிக் ஆகாம வந்துச்சுன்னா கேக் ரெடி. இப்போ அது ஸ்டிக் ஆகாம வரணும். ஸ்டிக் ஆகாம வந்துச்சுன்னா நம்ம கேக் ரெடி. ஹைஜீனான கேக் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.